வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. என் தமிழ்நாடு. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தஞ்சையில் விவசாயிகள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் 3வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இரவு பகலாக தங்களது போராட்டத்தை தொடருவோம் என காவிரி மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்துள்ளார். எங்கள் கோரிக்கை பட்டியலை நேற்று நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கிவிட்டோம். இன்று அதிகாரிகள் பேசும்பொழுது உங்கள் கோரிக்கைகளை மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்து எதுவும் பதில் வந்ததா உங்களுக்கு என்று கேட்டபோது அது மாதிரி இதுவரை பதில் வரவில்லை என்றார்கள். எனவே அவங்க எங்களுக்கு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது ஏன்னா எங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு 300 பேர் 400 பேருடைய கோரிக்கை, இது 8 கோடி தமிழருடைய கோரிக்கை. அதை நாங்கள் முன்மொழிகிறோம், அவ்வளோதான். பல பேர் பல இடங்களில் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. டெல்லியில் ஐயா கண்ணும் விவசாயிகள் வைக்கிறாங்க, புள்ளம்பாடியில் வைக்கிறார்கள், நெடுவாசல் பகுதியில் வைக்கிறாங்க, திருச்சி மதுரையில் பையங்க மாணவர்கள் வைக்கிறார்கள். எல்லாரும் ஒரே கோரிக்கை தான், இதை நிறைவேற்றுவோம் என்று மாநில அரசு ஒரு வாக்குறுதி கொடுக்கவில்லை இதுவரை. எனவே எங்கள் போராட்டம் தொடர்கிறது. பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து கோவையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பவானி ஆற்றின் குறுக்கே தேக்குவட்டை, படாவையில் உள்ளிட்ட 6 இடங்களில் கேரள அரசு தடுப்பணைகளை கட்ட கேரள அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. கேரள அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கோவையில் விவசாயிகள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் மெத்தன போக்குடன் நடந்து கொண்டால் அடுத்த கட்டமாக கேரள முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அதை தடுக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற காரணத்தால் மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கின்றார்கள். இந்த 2 செயலையும் கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தடுப்பணைகள் கட்டப்பட்டால் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என போராட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்தனர். எனவே தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க தமிழக அரசு நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் தமிழக அரசு சரியான வாதத்தை வைக்காதால் தடையாணை பெற முடியவில்லை. உடனடியாக அடுத்த வருகின்ற நீதிமன்ற வழக்கிலே சரியான ஆவணங்களை தாக்கல் செய்து தடுப்பணை கட்டுவதற்கு தடுப்பாணை பெற வேண்டும். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் விவசாய அமைப்புகளும் மாணவர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரியில் இருந்து பேரணியாக சென்றனர். பின்னர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை எனில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழக விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரியலூர் மாவட்டம் கிழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி ஒருவர் தனது தங்கை மகனுடன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சென்று தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டும் கள்ளிப்பால் குடித்து இறப்பது போலவும் செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். டெல்லியில் நடைபெறக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் சென்று நூதன முறையில் போராட்டம் நடத்தி மனுவினை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனுவானது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பிரதமருக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காகவே நாங்கள் நூதன முறையில் ஒவ்வொரு மாவட்டமாக போராட்டம். திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசு உடனடியாக அவர்களை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து விவசாயிகளுடைய கடன்களையும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் வங்கிகள் வணிக வங்கிகள் வாங்கின கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேணும். இதை உடனடியான நம்ம பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்.
விவசாயிகளுக்கு ஆதரவாக அரியலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். விருதாச்சலம் அருகே பாலக்கரையில் தமிழக ஜனநாயக விவசாயிகள் சங்கம் மற்றும் மணிமுத்தாறு பாதுகாப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாயிகளின் வங்கிக் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இன்னும் ஒரு சிறு தினங்களில் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றவிட்டால் விருதாச்சலத்திலே தொடர் முழுக்க போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் ரயில் போராட்டமும் நடத்துவோம் என்பதை இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் அறிவிக்கின்றோம். சென்னையில் இருசக்கர வாகனம் மீது தண்ணீர் லாரி மோதியதில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். சென்னை மேற்கு முகப்பேரில் நிக்கில் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த தண்ணீர் லாரி ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் மாணவன் நிக்கில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தண்ணீர் லாரியை அடித்து உதைத்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்செங்கோட்டிலிருந்து கர்நாடக மாநிலம் மாண்டியாவிற்கு சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று ராயக்கோட்டை பிரிவு சாலையில் உள்ள மேம்பாலத்தில் முன்னால் சென்ற பைக் மீது மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற தந்தை மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலியான இருவரும் கட்டுக்கானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முருகேஷ் மற்றும் அவரது மகன் பிரவீன்குமார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாகவும் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் இனிமேலும் கால அவகாசம் வழங்க முடியாது என்பதால் போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். தென்மாநில லாரி உரிமையாளர்களின் கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்காக இன்று மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கால அவகாசம் கேட்டார். எங்களால் கால அவகாசம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும். லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையிலிருந்து கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு காய்கறிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. தினமும் சுமார் 400 முதல் 500 டன் காய்கறிகள் வரை அனுப்பப்படும் நிலையில் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக தற்போது சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக கேரள வியாபாரிகளும் விவசாயிகளும் இன்று சந்தைக்கு வரவில்லை. வேலைநிறுத்தம் காரணமாக இன்று மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றால் காய்கறிகள் விலை உயரும் அபாயம் ஏற்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இங்கிருந்து போகிற காய்கறி எல்லாமே கேரளாவுக்கு தான் போகுதுங்க. 80% காய்கறி கேரளாவுக்கு போகுது, 20% தமிழ்நாட்டில் மாற்றுறாங்க. இன்றைக்கி நாளைக்கு அதனால் வியாபாரம் வந்து அங்கே பாதிப்படைங்க. அதனால் காய்கறி இன்றைக்கி எதுவுமே போகலைங்க. வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட உடஞ்சத்தில் 4-5 கோடி டர்ன் இருக்காங்க. அதனால் பாதிப்படையுது. தென் மாநிலங்களில் நடைபெற்று வரும் லாரி வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக கோவையில் 4000 லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. 3ஆம் நபர் வாகன இன்சூரன்ஸ் உயர்வு, டீசல், பெட்ரோல் மீதான வாட் வரி அதிகரிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாநிலங்களில் லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதற்கு கோவை லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் மட்டும் 4000 லாரிகள் ஓடாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 150 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தென் மாநிலங்களில் நடைபெற்று வரும் லாரிகள் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக அரியலூர் மாவட்டத்திலும் 4000 லாரிகள் இயங்கவில்லை. உயர்த்தப்பட்ட காப்பீடு கட்டணம், வாகனப்பதிவு கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென் மாநிலங்களில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஆதரவாக அரியலூரில் 4000 லாரிகள் இயங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் டிப்பர் லாரிகள், மணல் லாரிகளும் பங்கேற்றுள்ளன. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக அரியலூரில் 10 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் யார் யாரோ முதல்வராக உள்ளதால் அந்த பதவியில் அமர வேண்டுமா என்னும் உணர்வு ஏற்படுவதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் தெரிவித்துள்ளார். அறந்தாங்கி அருகே பரிவீரமங்கலம் கிராமத்தில் நடந்த திருமண விழா ஒன்றில் பேசிய மு.க. ஸ்டாலின், சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என உறுதி தெரிவித்தார். தமிழகத்தில் யார் யாரோ முதல்வர் பதவி வகிப்பதால் அந்த பதவியில் அமர வேண்டுமா என்ற உணர்வு ஏற்படுவதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இருப்பினும் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் தற்போது நடக்கும் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக உள்ளாட்சி தேர்தல் வரும் முன்பே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் கூறினார். நிச்சயமா உறுதியா தமிழகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வகையில சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகிறது. அந்த தேர்தல் மூலமாக முறையாக மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிச்சயமா உறுதியா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில ஒரு உன்னதமான ஆட்சி தமிழகத்தில் உருவாக போகிறது என்பதை நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுக அம்மா அணியில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரிப்பது என அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் விக்டர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் பெஞ்சமின், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை, இந்தோ இந்தியன் கிறிஸ்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முன்னாள் தலைவர் டாக்டர் ரெட்டி வித்யானந்தன், போதகர் அன்புராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பெஞ்சமின், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தது போன்று டிடிவி தினகரன் செயல்படுவார் என்பதால் அவருக்கு அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தார்களோ அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய இயக்கம், அதே போன்ற ஆட்சியும் இன்னைக்கு தமிழகத்தில் நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருந்தால்தான் நமக்கு குறிப்பாக இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த நிலையில் தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி, அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில்தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சார்பில் இன்றைக்கு பெரும் மதிப்பிற்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வழியில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் டிடிவி தினகரனை ஆதரிப்பது அவசியம் என வலியுறுத்தினார். கண்டிப்பாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அவர்கள் ஈட்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இதை வெற்றி பெற செய்வோம். ஆகவே கண்டிப்பாக இந்த வார்த்தை வந்தோடனே எனக்கு இன்னைக்கு ஆடல் பாடல் சத்தம் தொனிக்க துவங்கிவிட்டது. ஆக யாக்கோபின் சிறையிருப்பையும் மாற்றி ஒரு நிலையான ஆட்சி நம்ம தமிழகத்தில் அம்மா நினைச்ச ஆட்சி, அம்மாவுடைய வழியில நடக்கிற ஆட்சி, அது நடக்கும், அதை நடக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாம் பிரியப்படுறோம். தமிழகத்தில் பாஜக காலூன்ற இடம் கொடுத்து விடக் கூடாது என்று பேசிய ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை, ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவு அளித்தால் அது மறைமுகமாக பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பதாக ஆகிவிடும் என தெரிவித்தார். எனவே அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய இயக்கம் கட்டி காக்கப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களுக்காக நாளெல்லாம் பாடுபட்டவர்கள், கிறிஸ்தவர் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவர்கள்,
அவருடைய இயக்கம் உடையாமல் பாதுகாக்க வேண்டும், அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் தினகரன் அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க வேண்டும். சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதிமுகவிற்கே சிறுபான்மையினர் ஆதரவு அளிப்பது வழக்கம் என தெரிவித்த அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் விக்டர் தர்மராஜ், அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கே அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பினர் ஆதரவு அளிப்பார்கள் என கூறினார். இந்த ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிற அருமையான உயர்திரு டிடிவி தினகரன் அவர்களை இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா போதகர்களும் எல்லா சபைகளும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இணைந்து அவருக்கு வாக்களித்து அவரை நாங்கள் ஆதரிப்பதாக தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதனை அடுத்து டிடிவி தினகரனை வெற்றி பெறச் செய்ய அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் வீடுகள் தோறும் சென்று பிரச்சாரம் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ். உதகையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு பல்நோக்கு அருங்காட்சியகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உதகை அருகே பழைய ஊட்டியில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பங்களாவில் புதியதாக அரசு பல்நோக்கு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் பழங்கால புகைப்படங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பழங்குடியினர் மக்களின் நாட்டுப்புற கலைகள், நாணயங்கள், ஓவியங்கள், கற்சிலைகள், ஓலைச்சுவடிகள் என 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வன விலங்குகளின் தலைபாகங்கள் பதப்படுத்தப்பட்டு சுவர்களில் தத்ரூபமாக பொருத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியகத்தை மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பயாலஜி, அப்புறம் ஈவன் ஸ்டாம்ப்பு, காயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிருகங்கள், என்னென்ன பறவைகள் நீலகிரிஸில் இருக்குங்கிறது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பழங்காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, இந்த ட்ரைப்ஸில் என்னென்ன இருந்திருந்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன், இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்ல மியூசியம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சொத்து வரி செலுத்தாதவர் வீட்டின் முன்பு குப்பை தொட்டியை வைத்து நகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அகமது ஷெரீப் தெருவில் வசிக்கும் சகோதரர்கள் பாலன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் சொத்து வரியினை செலுத்தாமல் நிலுவைத் தொகையாக சுமார் 69,000 ரூபாயை வைத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அறிவுறுத்தியும் இருவரும் வரி கட்ட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் குப்பை தொட்டி ஒன்றை அவர்களது வீட்டின் முன்பு நகராட்சி நிர்வாகத்தினர் இறக்கி வைத்தனர். வரி செலுத்தும் வரை குப்பை தொட்டி அங்கிருந்து அகற்றப்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணப்பாறையில் பலர் லட்சக்கணக்கில் வரி பாக்கி வைத்திருப்பதாகவும் தங்களை அவமானம் செய்வதற்காகவே குப்பை தொட்டியை வீட்டின் முன்பு வைத்தது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் பாலன் கூறினார். 10% குறைச்சி கட்டுங்கம்மா, நான் உடனே பணத்தை கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எதுவுமே காதில் வச்சுக்கல. இப்போ மணப்பாறையில் ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. என்னையை மட்டும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. நான் கோர்ட்லேயும் நாடி போயிருக்கிறேன். என்னோடய பத்திரங்கள் கோர்ட்லேயும் இருக்குது. நான் கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்கேன். மீறி என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு குப்பை தொட்டி வச்சு என்னை அசிங்கப்படுத்தி இது பண்ணுறாங்க. இது நான் மான வழக்கு கேஸ் போட்டு நான் கமிஷனராக நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன். தூத்துக்குடியில் உள்ள அனல்மின் நிலையத்தில் 2வது உலகின் கொதிக்கலனில் ஏற்பட்ட பழுதினால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் மொத்தம் 5 அனல்மின் உலைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 3 உலைகள் பழையது என்பதால் இவற்றில் அடிக்கடி பழுது ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. நேற்று இரவு 4வது யூனிட் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக 2வது யூனிட் பாய்லரில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அனல்மின் நிலைய கொதிக்கலனும் பழுதடைந்ததால் மின்வெட்டிற்கான நேரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கொதிக்கலனில் பழுதை நீக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கரையூர் கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கடல் அட்டையை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கடல் அட்டையை வைத்திருந்தது தொடர்பாக ஒருவரை கைது செய்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக இந்த கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். வெளிநாடுகளில் கடல் அட்டைகளிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுவதால் தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து பெருமளவு கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இக்கடத்தல் சம்பவத்திற்கு வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினர் மீது மண்ணெண்ணெய் ஊற்றியதில் தீ பற்றி 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த ஆர்கேபேட்டையைச் சேர்ந்தவர்கள் சவுந்தர், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவருக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் நிகழ்ந்த போது கோகுலின் கடைக்கு சென்ற சவுந்தர் மற்றும் அவரது நண்பர்கள் அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கோகுல் கடையில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து அவர்கள் மீது ஊற்றியுள்ளார். அப்போது கடையின் அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த தீ பற்றியதில் தகராறில் ஈடுபட்ட பெண் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.